முக்கிய செய்தி டெல்லியில் அமைச்சர் ராம் மோகன் நாயுடு விமான விபத்து குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். அகமதாபாத் விமான விபத்து குறித்து டெல்லியில் அமைச்சர் ராம் மோகன் நாயுடு விளக்கம் அளித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விமானம் புறப்பட்ட 6 நிமிடங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டு விபத்து நடைபெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அகமதாபாத் விமான விபத்து குறித்து டெல்லியில் அமைச்சர் ராம் மோகன் நாயுடு விளக்கம் அளித்திருக்கிறார். விமானம் புறப்பட்ட 6 நிமிடங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விமானி ஏடிசியை தொடர்பு கொண்டு மேடே என தெரிவித்ததுடன் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். விபத்திற்குள்ளான விமானம் முன்பு பாரிஸ், அகமதாபாத் உள்ளிட்ட இடங்களுக்கு பிரச்சனையின்றி பயணம் செய்தது என்றும் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக அமைச்சர் ராம் மோகன் நாயுடு டெல்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்திருக்கிறார். கருப்பு பெட்டியில் பதிவான தகவல்களை டீகோடிங் செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் அமைச்சர் ராம் மோகன் நாயுடு விமான விபத்து குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். விமானம் புறப்பட்ட 6 நிமிடங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விமானி ஏடிசியை தொடர்பு கொண்டு மேடே என தெரிவித்ததுடன் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். விபத்திற்குள்ளான விமானம் பாரிஸ், அகமதாபாத் உள்ளிட்ட இடங்களுக்கு பிரச்சனையின்றி பயணம் செய்தது என்றும் தெரிவித்திருக்கிறார். கருப்பு பெட்டியில் பதிவான தகவல்களை டீகோடிங் செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் ராம் மோகன் நாயுடு தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக அமைச்சர் ராம் மோகன் நாயுடு விளக்கம் அளித்திருக்கிறார்.